ரீசன்ட் டேஸில் பெண்களுடைய பாதுகாப்புக்காக நிறைய ஆப்ஸ் அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. கவர்மெண்ட்லேருந்து மொபைல் ஆப்ஸாக இருக்கட்டும், போலீஸ் அக்கா என்ற ஒரு திட்டம், அப்படியே பல இடங்களில் பெண்களுடைய பாதுகாப்புக்காக நிறைய முயற்சிகள் அவங்க எடுத்திருக்கிறாங்க. ஆனால் பெண் பிள்ளைகள் அவர்களுடைய பாதுகாப்பிற்கு அவர்கள் ஞானமாய் நடந்து கொள்ளணும். அவங்களுக்கு தெரியும் எது பாதுகாப்பு, அவங்களுடைய மனதுக்கு தெரியும் எது சரியானது எது தவறானது. பிள்ளைகள் ஞானத்தோடு நடந்து கொள்ளும் பொழுது அவங்களுடைய பாதுகாப்புல அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவர்கள் அதுல ஒரு முதல் அடி எடுத்து வச்சு இன்னும் பாதுகாப்பா இருக்கணுங்கிற எண்ணம் முதல்ல அவர்களுக்கு வரணும். அன்டைம்ல வெளியில போகிறது, இரவு இருட்டின பிறகு ஒரு தனிமையான இடத்துல இருப்பது, சரியான பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளில் அவர்கள் வாழ்வது, இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய அவங்களுடைய சேஃப்டியை குறித்து ஒரு பெரிய கேள்விக்குறி கொண்டு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த பிள்ளைகள் அவர்களுடைய பாதுகாப்பு அவங்க எப்படி சேஃபாக வச்சுக்கிறது, அவங்களையே எப்படி பாதுகாத்து கொள்வது, அதை ரொம்ப கவனமாக இருக்கணும். பெற்றோர் அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். வசனம் சொல்லுது, அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கை கொள்ள பொழுது பிழைப்பாய், ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு, அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள், நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும், நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். ஞானத்தோடு நடந்து கொள்ளணும். இன்னைக்கு பேப்பர்ல பாக்குற நிறைய தேவையற்ற காரியங்கள், மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய பெண்களுடைய சேஃப்டிக்குரிய இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து நம்ம பார்த்தோம்னா அதனுடைய பின்னணியில என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு பக்கம் இந்த பிள்ளைகள் அவர்களுடைய சேஃப்டியை அவங்க சரியாக நிர்ணயம் பண்ணாம இருக்கிறது தான். தேவையற்ற நேரத்தில் தேவையற்ற ஃப்ரெண்ட்ஷிப், தேவையற்ற இடங்களுக்கு செல்வது, இது எல்லாமே அவங்களுடைய பாதுகாப்பை ஒரு பெரிய கேள்விக்குறியாக்கிறோம். இன்னைக்கு நம்ம இந்த வேதத்தின் அடிப்படையில ஞானத்தோடும் புத்தியோடும் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்முடைய வாழ்க்கையை டிட்டர்மைன் பண்ணினா டெஃபினட்டா சேஃப்டி நம் பக்கம். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர்கள் விழித்திருக்கிறது வருதா. தேவனோடு கூட ஐக்கியப்பட்ட பிள்ளைகள் எப்பொழுதும் அவர்களுக்கு முன்பாக ஒரு தேவதூத சேனை காவல் உண்டு. அந்த காவல் அவர்களுக்கு இருக்கும் பொழுது எந்த விக்கினமும் அவர்களை அணுக முடியாது.